என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? இல்லம்மா, கனியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். கனி மக்களே, அவங்கள உட்கார வை, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா, ஒரு நிமிஷம்க்கா, நான் சேர் எடுத்துட்டு வரேன். சேர் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதான் நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, உங்க தம்பிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. எந்த சம்பந்தமும் இல்லையா? இல்ல, அதான் நான் எல்லாத்தையும் ஓபனா சொல்லிட்டேனே. கனிச்சிட்டி, நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வருவீங்க? நானா இசை? ஆமா, எங்க சித்தப்பா தான் சொல்லுச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு. கேக்குறாள, அவகிட்ட சொல்லு. நான் தான் உங்க தம்பி கிட்டே உங்க வீட்ல உள்ளவங்க கிட்டேயும் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சரி, அந்த முட்டா குரங்கு என்ன சொன்னா உங்ககிட்ட? இன்னும் எங்க அண்ணி எங்க அம்மா மருமகளா ஏத்துக்கல, ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம விஷயத்தை பத்தி பாத்துக்கலாம்னு சொன்னானா? அப்படியெல்லாம் இல்ல, நான் தான் என்ன விஷயத்தினால அன்னைக்கு சொல்லிட்டேன்ல. பொதுவா அப்படிதான் சொன்னீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசி வச்சுக்கிட்டு அப்படி சொன்னீங்கன்னு சொல்லு முத. நாங்க என்ன பேசி வச்சோம்? எங்க அம்மா இன்னும் எங்க அண்ணி மருமகளாவே ஏத்துக்கல, நீ வந்ததுக்கு அப்புறம் ஓம்ன வச்சு எங்க அண்ணி ஏதாவது தப்பா பேசினாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, அதனால எங்க அம்மா அண்ணி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இத பத்தி எல்லாம் யோசிக்கலாம்னு சொன்னானா? அப்படியெல்லாம் இல்ல. போட்டு வாங்குறாங்களா இல்ல நிஜமாவே ஆதி எல்லாம் உண்மையும் சொல்லிருப்பாரா? சொல்லுமா, என்ன சொன்னான்னு? எனக்கு உங்க தம்பி வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக வந்து இப்படி டார்ச்சர் பண்ணணும்? இங்க பாரு, நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். அவங்க ஏத்துக்கணும் இவங்க ஏத்துக்கணும் எல்லாம் நாங்க நினைச்சிட்டு இல்ல. அந்த அறிவு கிட்டவன் ஏதாவது முட்டாள்தனமா உன்கிட்ட பேசியிருப்பான், நீயே அவன் பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருப்ப. எங்க ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் இல்ல, அப்புறம் என்ன? முட்டாள் மாதிரி பேசாத கனி. எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஆதிய நீ வேண்டான்னு சொன்ன அன்னைக்கு நீ போன்ல அவங்க கூட பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டோம். ஆமா, கால் பண்ணி இனிமே நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சண்டை தானே போட்டுக்கிட்டோம். நாங்க கேட்டுட்டான்னு சொல்றோம், மறுபடியும் நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. ஒன்னே ஒண்ணுதான்ப்பா சொல்லுவேன், மத்தவங்களுக்காக எல்லாம் உங்க வாழ்க்கை வாழாதுங்க. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அதை உங்களுக்காக வாழுங்க. மேபி உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம நீங்க பிரிஞ்சிருந்தா கூட எங்களுக்கு வருத்தம் இருக்காது, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழவே முடியாது. அப்படி நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த வருத்தமும் இருந்திருக்காது. இது அந்த முட்டாள் சொல்லிட்டாங்கிறதுக்காக எங்களை யோசிச்சு இப்ப எதுவும் வேண்டான்னு முடிவெடுத்திருக்கீங்க. ஆதி என்ன முடிவெடுத்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்ப நான் பேசுறது உனக்கு கேனத்தனமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மாக்கு ஜாயின்ட் ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். ஆனா வனஜா சித்திக்கு அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா தாத்தா பாட்டிக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, அந்த ஒரே காரணத்துக்காக தான். ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே மாதிரி தாத்தா பாட்டியும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்களும் ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்திருப்போம். தமிழ் அக்காக்கு வேற கல்யாணமும் ஆகல, அவங்களுக்கு பாப்பாவும் இருக்குது. மறுபடியும் அண்ணி இதே வீட்டுக்கு வர போறாங்க ஆதி சொல்லும் போது நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஆண்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆதியை பொறுத்த வரைக்கும் அண்ணிங்கிறது அவங்களுக்கு அம்மா மாதிரி. அப்படிப்பட்டவங்க கூட நானும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா மறுபடியும் அங்க பிரச்சனை, மறுபடியும் அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் முன்ன வச்செல்லாம் உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்தா என்னால அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. உங்களை விட நான் ரொம்ப சின்ன பொண்ணு, ஏன் முன்ன வச்சு ஏதாவது உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அவங்களாலையும் தாங்கிக்க முடியாது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ரெண்டு பேருக்குமே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சுன்னா குடும்பமே 2000க்கா. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம்னா அந்த குடும்பம் பிரியாம இருக்கிறதுக்கும் பிரிஞ்சு சின்ன பின்னமாகறதுக்கும் ரெண்டு பேர் தான் காரணமா இருப்பாங்க. ஒண்ணு வீட்டுக்கு வந்த மருமகளுங்க, ரெண்டாவது அந்த வீட்டுல இருக்க மாமியார். இது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பி அடிச்சுக்க மாட்டாங்கங்கிறது என்னோட கருத்து. நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேனே தவிர இப்போ இருக்க மாதிரி எப்பவும் சண்டையும். நான் உங்க ஃபேமிலி பத்தி எதுவும் தப்பா எடுத்துக்கல, எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். ஆனா ஆண்டியே நல்லவங்க தான். அவங்க கிட்ட இருக்க அந்த ஒரே ஒரு தேவையில்லாத விஷயத்தினால குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆதி மேல நம்பிக்கை இருக்கு. உங்க அம்மா மனசை மாத்துறதுக்கு ஏதோ பண்ண போறாரு, எதுவா இருந்தாலும் அது நல்லதா தான் முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் இதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. எங்களை கேட்டா படிச்சுட்டு இருக்கும்போது லவ் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படியே நம்ம மனசு தடுமாறி ஒருத்தங்க மேல ஆசை வந்துட்டுன்னு வைங்க, அதுக்காக நம்ம லட்சியத்தை இழந்துடக்கூடாது. எங்க ரெண்டு பேருக்குமே படிப்பு தான் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் படிப்புக்கு அப்புறம் தான் எல்லாம். உங்க தம்பியை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சு அதே காலேஜ்ல நல்ல பொசிஷன்ல வேலை பாக்குறது தான். எனக்கும் நிறைய கடமை எல்லாம் இருக்குக்கா. என்னை நம்பி தான் படிக்க வச்சிருக்காங்க, நான் படிச்சு முடிக்கணும். என்னதான் எனக்கு ஸ்காலர்ஷிப்ல சீட் கிடைச்சிருந்தாலும் என் தங்கச்சி இருக்கா, அதுக்கப்புறம் அவ படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். இப்படி எங்க வீட்டுக்கு நான் ஏதாவது பண்ணாதான் எனக்கும் ஒரு ஹாப்பி ஆகும். படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா யாருக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும், ஏதாவது வழியில வரும். என்ன மற்றவங்களுக்கு வீட்டில் ப்ராப்ளம், பேரண்ட்ஸ் மூலமா எதிர்ப்பு அந்த மாதிரி இருக்கும். எங்க லவ்வை பொறுத்த வரைக்கும் யாருமே அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா ஏதோ வழியில பேப்பர்ல எல்லாம் எங்க பேர் வந்துச்சு, அதுக்காக இப்போ உடனே பூ வைக்கிறது, என்கேஜ்மெண்ட், படிச்சு முடிஞ்ச உடனே கல்யாணம், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்.
சும்மா 5 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கே 1000 தடை வரும். இதுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எங்க படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். இப்ப எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் யாருன்னே தெரியாது. நீங்களா வீட்டுல எங்க 2 பேருக்கும் பேசி வைக்கிறீங்க. அப்படியே பார்த்தாலும் படிச்சு முடிச்சு நல்ல வேலையில இருக்கும்போது தானே நீங்க பார்த்து வைப்பீங்க. அப்படியே நினைச்சுக்கலாமே. ஐயோ, பேப்பர்ல 4 பேர் தப்பா பேசிட்டாங்க. பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. புரியுது கனி. ஆனா இப்ப நீங்க எடுத்திருக்க முடிவு எங்களுக்காக யோசிச்சது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நாங்க ஏற்கனவே பேசிட்டு தான் இருந்தோம். ஏதாவது ஒரு வழியில இந்த பேச்சு ஸ்டாப் ஆகாதா அப்படின்னு. எங்களுக்கு எங்க காதல் மேலே நம்பிக்கை இருக்கு. நாங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்ல இருப்போம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வெளியே நிக்கிறேன். என்ன பேச வந்துட்டு? பேசுனதை கேட்டலாம். அவ பேசுறதும் கரெக்ட் தானே. நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு வா. இசை, நீ எப்ப கூட வெளியே போ. அம்மா இப்ப வரேன். ஏன் கனி? சொல்லுங்க அக்கா. இசையோட அப்பா என்னை பத்தி தப்பா பேசின மாதிரி என் போனுக்கு ஒரு வீடியோ வந்துச்சுலாம். ஆமாக்கா. அதை கண்டுபிடிச்சா அண்ணியும் அண்ணனும் சேர்ந்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த வீடியோ ஒரு டிராமா. அது என்ன ஏதுன்னு அண்ணி முன்ன நிப்பாட்டினா அண்ணி இனிமே இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது லூஸ் தனமா அவன்கிட்ட பேசினானா? அக்கா, எங்க அண்ணி இன்னும் அந்த வீடியோவை நம்பிட்டு தான் இருக்காங்க. முழுசா எல்லாம் விக்கி மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னானா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க போறேன்னு இறங்கி இருந்தானா அந்த முட்டாள சும்மா இருக்க சொல்லு. ஏன்க்கா? கண்டிப்பா அந்த வீடியோல இருந்தது பொய்ன்னு எனக்கே தெரியும். அதை பார்த்து நான் கோவப்பட்டது உண்மைதான். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கிய நம்பிக்கை தான் கனி. விக்கி என் மேல கோவப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதே நான் விக்கி மேல கோவப்பட்டு போனோங்கிறதுக்காக அவருக்கு எதிராக எப்படி சதி பண்ணிருக்காங்க. இது எனக்கு தெரியும். அவரை நான் நம்புறேங்கிறது விக்கிக்கும் தெரியும். அதனாலதான் அவரே அதை ப்ரூஃப் பண்றதுக்கெல்லாம் இறங்கல. இதனால தேவையில்லாம வீட்டுல இருக்கவங்களோட சந்தோஷம் தான் போகும். இல்ல, நீங்க இசை அப்பா கிட்ட சொன்னதை ஆதி கேட்டிருக்காரு. அந்த வீடியோட ப்ரூஃப் இல்லாம நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு. நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இன்னொரு விஷயமும் காரணமா இருந்தது. விக்கி பக்கத்துல வந்தாலே நம்மளே இழந்துருவோம். இதுக்காக தான் இந்த வீடியோ வச்சு விக்கியை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தோம். இது எப்படி இந்த ஆதி கேட்டிருப்பான்? என்ன காரணம்க்கா? நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எங்களை மட்டும் யோசிக்காம இசையை பத்தி யோசிக்கணும்ல. எத்தனை பேருக்கு அப்பா இல்லாம இருக்காங்க. அவளுக்கு அப்பா இருந்தும் இல்லாம இருந்துடக்கூடாதுலாம். தயவு செஞ்சு அவனை படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. தேவையில்லாம அதை பண்றேன் இதை பண்றேன்னு இறங்கி ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காம. சரிக்கா. சரிம்மா, அப்ப நாங்க வரோம். அம்மாட்ட நாங்க கிளம்பிட்டோன்னு சொல்லு. இருங்கக்கா, காஃபி குடிச்சிட்டு போலாம். இல்லம்மா, அம்மா இப்பதான் பால் வாங்க போறாங்க. 5க்கு வினித்தை பேசி முடிச்சிட்டு அப்படியே கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியதா இருந்து அங்கேயே முடிச்சிட்டு ஒன்ன பாக்குறதுக்காக வந்தோம். வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்ப ஃப்ரீயா காஃபி இல்ல, ஒரு கப் தண்ணி கொடுத்தா கூட குடிக்க முடியாது. வினித் அண்ணாக்கு 5 அக்காக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஆமா கனி, அக்டோபர் 13. அக்டோபர் 13? ஆமா, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அன்னைக்கு தானே சஜு அண்ணாக்கும் ஜெசி அன்னைக்கு மேரேஜ். அன்னைக்கா? அப்ப பிரியாவும் சஞ்சய் அண்ணாவும் அதை பத்தி வாயை திறக்கலாம். அப்படியா? சஞ்சய் அண்ணா சொல்லிருப்பானே. அப்படின்னா இன்னும் 3 வாரத்துல 5க்கு 24 வயசு பிறக்க போறதா சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறத்துல இருந்து நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சுவோட அப்பா. மேபி அதனால அமைதியா இருந்திருப்பாங்களா இருக்கும். அப்போ 2 கல்யாணமும் ஒரே நாள், ஜாலியா இருக்கும்ல. ஆமா. சரி கனி, வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்காங்கல்ல அப்பாவும் பொண்ணும். நான் கிளம்புறேம்மா. சரிங்க அக்கா. தப்பான முடிவெடுத்து நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தேடி வந்து பேசிட்டு போறாங்க. இவங்களுக்காக அது என்ன வேணாலும் பண்ணலாம். மருமகளுக்கு எதிராக 1008 திட்டமும் தீட்டுவாங்களாம். அவ போட்டோயை அசிங்கப்படுத்தி சோசியல் மீடியா எல்லாம் அனுப்பி விட்டுட்டான். விக்கி மாப்பிள்ள உங்க மருமகளை விட்ட மாதிரி தான் ஐடியா கொடுத்தா அதுக்கு என்ன அடிக்க வராங்க. உங்க முன்னமே ஒரு பொண்ணு இருக்கலான்னு கேக்குது. போற போக்க பார்த்தா தமிழையும் ஏத்துக்கிட்ட மாதிரி தானே. கனி புடிச்ச மருமகா, தமிழும் புடிச்ச மருமகளா மாற போற போல எல்லாம் இருக்கு. இப்படியே போனா என் சங்கீதாவை எப்படி ஆதி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவங்களுக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாதான் ஈஸியா சங்கீதாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக்க முடியும். அதுக்கு என்ன பட்டு, நம்ம போயிடலாம். இன்னைக்கு நைட்லயே நம்ம போலாம். என்ன? நீ உள்ளே இருந்த? பட்டு, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாம். விக்கி பேச்சு வாக்குல அவளுக்கு ஞாபகம் வந்து சொல்றா. நீ இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தாத. நம்ம போலாம் பட்டு. அதுதான் பட்டு பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷன். நம்ம இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து அப்பாவை மழையில நனைய விட்டலாம். இப்ப பாத்தியா, அப்பாக்கு தொண்டையே சரியில்லை. என்ன தமிழ்? சாரியை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க.
நீ வேணேன்னு மறந்து வைக்கிறியா? எடுத்து இசைட்ட கொடுத்து விடுங்க. ஏன்ப்பா? என்ன பட்டு? நேத்துக்கு அது என்கிட்ட என் துணியை உள்ள எடுத்துட்டு சொன்னாங்க. நான் என்னை குளிக்க கூட்டி போனாங்கல, அப்ப நான் என் துணியை மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னமா திட்டுனாங்க தெரியுமா? ஐயோ, என் பட்டுவை திட்டாளாம். ஆமாப்பா. அதையே மறந்து வச்சா மட்டும் ஒண்ணும் இல்ல. நானும் நீங்களும் மறந்துட்டோம்னா அம்படா. ஆமா பட்டு, பழிக்கு பழி எடுத்தே கொடுக்க கூடாதுன்னா. என்ன பட்டு, அம்மா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு போல. டவுட் கேட்பாங்களா வாட்ஸ்அப்ல? நீ பேசாம பாத்ரூம் பக்கத்துல வேலைக்கு ஒரு ஆளை வச்சிரு. வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டா நல்லா இருக்கும்ல. எங்க ஸ்கூல் விஷயமா தான் யாராவது மெசேஜ் பண்ணிருப்பாங்க. யாருன்னு பாருங்களேன். நீ போய் அம்மாவோட ட்ரெஸ் எடுத்து கொடு. அம்மாக்கு ஜெசி ஆண்டி மெசேஜ் பண்றாங்களா அமிர்தா ஆண்டி மெசேஜ் பண்றாங்களான்னு பாத்துருவோம். என்னது இது, புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஹாய் அம்முக்குட்டி. ஹாய் அம்முக்குட்டி, என்ன உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துட்டியா? என்னதான் அவன் உன் புருஷனா இருந்தாலும் இத்தனை வருஷம் உன்னை பார்த்துக்கிட்டது நான் தான். நம்ம காதலுக்கு அடையாளமே இசைதான். அந்த முட்டாளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அந்த குழந்தை நம்மளோடதுன்னு. இப்படி ஒரு முட்டாள் புருஷன் அவன் கூட இருக்கும்போது அவனை ஏமாத்திட்டு எப்ப வேணா என்னை பார்க்க வர்றதுல உனக்கு பிரச்சனை இருக்காதே. அப்புறம் ஏன் அம்முக்குட்டி என்னை பார்க்க வர மாட்டேங்கிறா? ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விடுற. அந்த விக்கி இல்லாத நேரமா கால் பண்றேன்னு சொல்லி சொல்லி என்ன எதுக்காக அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா? எதுக்காக அப்புறமா பார்க்கலாம்னு சொல்ற? கொடுத்துட்டியா? சரி பட்டு, நம்ம கீழே போமா? அவ்வளவுதான் தங்கச்சிமா. யானை அந்த காலத்திலே நம்மள தான் டிகிரி முடிச்சிருக்கோம். ஆனா எல்கேஜி பிள்ளைல கூட அழகா போன் எடுத்து வாட்ஸ்அப் யூடியூப்னு அழகா வீடியோ பாக்குது. நமக்கு இல்லனே, எனக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியுது. இனிமே நம்ம சங்கீதாக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நீங்களே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க போல இருக்கேன். இதுல என்னமா இருக்கு? இப்படி ஒரு மெசேஜ் அடிச்சு தட்டி விடணும், அவ்வளவுதான். என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் இவ்வளவு ஈஸியா இருக்கா? நான் நினைச்சு கூட பார்க்கல. வா மாப்ள. வரதெல்லாம் இருக்கட்டு, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பத்தி எல்லாம் ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. ஆமா, ஜெயாவோட ஆதார் கார்டு இங்க இருந்து அத போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொன்னா. போட்டோ எடுத்துட்டேன், எப்படி சென்ட் பண்ணனும் தெரியல. அதான் அண்ணன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். பாட்டு ஒரு நிமிஷம் நில்லு. மாமா அந்த போனை கொண்டு வாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் மாமா, இது யார் போன்? உங்க அம்மா போன் தான். ஏன் போன் தான்? ஏன் இல்ல கொஞ்சம் முன்ன இதுல டபுள் சிம் கிடந்திருக்கணுமே, இப்போ ஒரு சிம் தான் கிடக்கு. டபுள் சிம்மா? எனக்கு என்னத்துக்கு ரெண்டு சிம்? ஒண்ணு மேட்ச் கட்டதுக்கே நேரம் இல்ல, இதுல ரெண்டு சிம்மா? அப்போ இந்த போன்ல ரெண்டு சிம் இல்ல. உனக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? ஏன் மக்களைன், உங்க அப்பனை கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? இந்த போன்ல இருந்து நீங்க வேற யாருக்கு மெசேஜ் பண்ணல, அத்தைக்கு மட்டும் தான் பண்ணீங்க, அப்படிதானே? அது கூட தெரியாம தான் உன் மாமன் கரெக்டா வந்து நிக்கேன். நீ என்ன போலீஸ் மூல மாதிரி ஏன் போனை பாத்துட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன் மாமா, உங்க போன் எங்க? என் போன என் ரூம்ல இருக்கு. இந்த போன்ல இருந்து தமிழுக்கு எந்த மெசேஜும் வரல. ஒருவேளை மாமா பார்த்த வேலையா இருக்குமா? எவனா இருந்தாலும் என் குழந்தைய வச்சு விளையாடுறதுக்கு கையில கிடைக்கணும். வா பட்டு, இந்தாங்க உங்க போன். இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? மாமா, என்ன மாப்ள? வீட்ல இருக்கணும்னா ஒழுங்கா இருந்துக்கோங்க. என்ன மாப்ள? இல்ல மாமா, கோயிலுக்கு வர கிளம்பிட்டு இருக்கோம். சாமிக்கு பிடிக்காதவங்கன்னா சாமி என்ன வேணாலும் பண்ணோம், தெரியும்ல? சாமி தப்பிச்சா கண்ண குத்துமாப்பா. ஆமா பட்டு, நம்ம போமா? ஏனே இவன் என்ன புலம்பிட்டு போறான்? எனக்குமே அதை பத்தி எதுவுமே தெரியலையே தங்கச்சிமா. பைத்தியக்காரனை போல பேசிட்டு போறான். சரிண்ணே, போனை கொடுங்க. திடீர்னு வந்து ஏன் போனை என்னத்துக்கு பாத்துட்டு போறான்? அறிவண்ணன் எதுக்கு திணறிட்டு நிக்காரு? அண்ணே. சொல்லு தங்கச்சிமா. அவன் எதுக்கு வந்து என் போனை வாங்கி பார்த்தான்? நான் உங்கள்கிட்ட பேச வரும்போது நீங்க போன்ல தானே என்னமோ பாத்துட்டு இருந்தீங்க. பாக்கெட்டுக்குள்ள போனை வச்சீங்க. அவன்கிட்ட ரூம்ல இருக்குன்னு சொன்னீங்க. மாப்பிளைக்கு வேற வேலை இல்ல. மாப்பிள்ள போனை எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பானா இருக்கும். போன் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கால் பண்ணி செக் பண்றது கூட கேட்டிருக்கலாம். அதான் ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். தங்கச்சிமா தான் உன் போன்ல இருந்தே பாத்துட்டான்ல. ஓ சரிண்ணே,
நான் இப்ப இந்த ஜெயாக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுறேன். ஆ சரிம்மா. அம்மா போன்ல அப்படி எதுவுமே இல்ல. நாம அங்க போனதை பார்த்துட்டு மாமா ஒருவேளை டெலீட் பண்ணிருப்பாரோ. அப்பா என்ன ஏன் பாட்டிகிட்ட போய் ஃபோன் கேட்டீங்க? நம்ம கிட்ட தான் நிறைய ஃபோன் இருக்கு. அப்பாக்கு 2 ஃபோன் இருக்கு. நம்ம அம்மா கிட்ட ஃபோன் இருக்குல்லப்பா. என்ன குல்ஃபி? என்னங்க என் வாட்ஸ்அப் நிறைய மெசேஜ் வந்த மாதிரி கேட்டுச்சுல மெசேஜ் வந்துச்சு. இப்போ செக் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. உன் போனுக்கா? ஆமாங்க, நான் கூட என் போன்ல யார் மெசேஜ் பண்றாங்கன்னு பார்க்க சொன்னனே. என் போனுக்கு வந்து குல்ஃபி. இல்லங்க, என் வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் சவுண்ட் தான் கேட்டுச்சு. நேத்தைக்கு நானே என் போன் வாட்ஸ்அப்புக்கு அதையே மாத்திட்டேன். அப்படியா? ஜெசி மேம் வேற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அனுப்புறதா சொன்னாங்களா? அத குரூப்ல நான் தானே ஃபார்வர்ட் பண்ணணும். ஒருவேளை அதுவா இருக்குமோ நினைச்சேன். பரவாயில்ல குல்ஃபி, நான் தான் அந்த ஸ்கூலை கட்டிட்டு எப்பவும் அழுதுட்டு இருப்பேன். பாத்தியா, நீயே அதை கட்டி புரண்டுட்டு இருக்க வேண்டியதாயிட்டு. இனிமே என்ன, 6 மாசத்துல அந்த மேம் ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ண போறாங்களா? எந்த மேம்? அதான் குல்ஃபி, பிரின்சிபல். என்கிட்டயும் சொன்னாங்க, ரொம்ப உழைச்சிட்டேன், இனிமே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் குல்ஃபி தான் பிரின்சிபல். ஹலோ, நான் எல்லாம் அப்படி ஆசைப்படவே இல்ல. நீ ஆசைப்பட்டா என்ன, படலன்னா என்ன? நானும் தான் ஆசைப்படல. அப்பா என்கிட்ட இந்த பொறுப்பை தந்தாங்களா? அதே மாதிரி நீ என் பொண்டாட்டி. என் வேலையில பாதியை நீ பண்ணித்தானமா ஆகணும். எங்களுக்கு வேற வேலை இல்ல. இங்க பாருங்க, அப்படி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க. நான் இப்படி இருக்கேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏமா, நான் கரஸ்பாண்டண்டா இருக்கும்போது நீ பிரின்சிபலா இருக்க கூடாதா? இருக்கலாம் தான், ஆனா எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி என் குல்ஃபிக்கு இந்த போஸ்டிங்க கொடுத்துருவேன்லாம். நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி தந்துட்டு என் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன். நான் யாரை கேட்கணும்? புருஷன் என்ன கேட்டதாமா ஆகணும். சரி, ஆதி கிளம்பிட்டானா? கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா, உங்க அம்மா எல்லாரும்? உனக்கு ஓகே தானே? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, என் கூட நீ இருக்கும்போது என் கூட நீ கோயிலுக்கு வர்றதுதான். ஆ, உனக்கு ஓகே தானே? எனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான். இந்த சண்டே கூட எங்க 2 பேரையும் சர்ச்சில் இறக்கி விட்டுட்டு நீங்க போயிட்டீங்க. நீங்க வர மாட்டீங்க. உங்களை மாதிரி நான் இருக்க முடியாதுல்ல. நான் நல்ல ஒய்ஃப் இல்ல. சொல்லுங்க ஆதி. ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிறோம். சரி. அண்ணி இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் ஃபேமிலியாக எல்லாரும் கோயில் போகிறோம். அதான் நீ வரியா? இல்ல ஆதி, அண்ணு கூப்பிட்டா. நாங்க கோயில் போறோம். போயிட்டு வரும்போது அவளுக்கு 2 ஜீன் டாப் எடுக்கணும். எங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரெஸ் சேமா உண்டா? அதை போட்டுட்டு நீ கிளம்பி நில்லு. கோயில் முடிச்சிட்டு நான் வெளியே வரும்போது உன்னை கூப்பிடுவேன். 2 பேரும் ஒன்னா ஷாப்பிங் பண்ணலாம்னு சொன்னான். அதான் நீங்க கோயில் போறீங்கன்னு தெரியும், ஆனா நான் வரல. என்ன கனி, அண்ணியே வராங்க. நான் கூப்பிடக்கூடாதுதான், ஆனால் அம்மாக்காக எல்லாம் அம்மா நேர்ந்துக்கிட்டதை பண்ணலாம். அதான் வருவேன்னு நினச்சேன். அண்ணியும் வராங்கல்லாம், அவங்களும் சர்ச்சுக்கு போகிற பொண்ணு தானே. வரதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்ல ஆதி. ஆனா இப்ப வேண்டாமே. இப்ப நீங்க போங்க, நம்ம அப்புறமா ஒரு நாள் போகலாம். ஏன் கனி, அதான் அனு வரா, அண்ணி வராங்க. வரமாட்டேன்னு நீ நினச்சிருந்தியான்னா ஓகே. இனி ஒரு நாள் போகலான்னு சொல்றேன்ல ஆதி. அதாம்மா, நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். நம்ம பேசிக்காத மாதிரி தான் வெளியே காமிக்க போகிறோம். அனு கூப்பிட்ட மாதிரி நீ வா. நான் வரலன்னா விடுங்க ஆதி. சாரிம்மா, நான் தான் விருப்பம் இல்லாத உனக்கு இருக்குத்தனமாக கூப்பிட்டுட்டேன். அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்போ வரக்கூடாது. அதான் நான் இனி ஒரு நாள் வரனே. வரக்கூடாதான்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன், சர்ச் போகிறவங்க டெம்பிள் வரக்கூடாதா என்ன? அதான் வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. அட அறிவு கட்டவனே, அவ மொத்தத்தோட சொல்லும் போதே உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன் கனி, அனு ஒன்னா எங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கா? நீங்க போற கோயிலுக்கு வெளியே ஒரு பூக்கடை இருக்கலாம், அதுக்கு சைடுல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு, அதுல வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. அவ சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் எனக்கு கால் பண்ணுவான். எங்க ஒரு பக்கத்துல தானே இருக்கு, நான் சீக்கிரமா வந்துருவேன். சரிம்மா, நானும் வெளியே வரும்போது கால் பண்றேன். அனுக்கு தூபம் போட்டு உங்க கூட நானும் வர மாதிரி பண்ணிடுறேன். அது எப்படி? டிரைவருக்கு ஆள் இல்ல, ஆதி வந்தாதான் போவேன்னு அனு சொல்ற மாதிரி பண்றேன். பாவம் யானும், நம்ம நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கா. சரி சரி, வச்சிடுறேன். ஆ, ச்சே, இவனுக்கு நேரங்கள்லாம் தெரியாம இப்பவா கூப்பிடணும்? குடும்பத்தோட கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். ஆனா ஆதி மாப்பிள்ளை எப்படியாவது கூட்டு போனாதானே அந்த பொண்ணுக்கு போட்டோவை தருவான். மாப்பிள்ள, என்ன மாமா? இங்க வாயா ஒரு நிமிஷம். நல்லா உட்காரு மாப்பிள்ள. நல்லாதான் மாமா உட்காந்துருக்கேன், சொல்லுங்க. அவன் இப்பதான் ஃப்ரீயா இருக்கானே, நம்மள பாக்குறதுக்கு கூப்பிட்டு இருக்கான். எவன்? அதான் மாப்பிள்ள, அன்னைக்கு விக்கி குடிச்சிட்டு பேசினதை கூட எடிட் பண்ணி தந்திருந்தானே, அவன் ஃப்ரெண்டு தான் வாய்ஸ் மாத்தியும் பேசுறது. நீ பாக்கணும்னு சொல்லியிருந்தியா? அவன்கிட்ட எப்படி இல்லாம நான் கேட்டு இப்ப ஃப்ரீயா இருக்கானா, நம்மள உடனே கூப்பிட்டு இருக்கான். ஓ அவனா? இப்ப கோயில் முக்கியம் இல்ல, அந்த ஆள் தான் முக்கியம். ஆதி, அவனை மட்டும் பிடிச்சி இந்த வீட்டுல நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கான். அப்பா போடுற ஆட்டத்துல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. என் கொனி போட்டோயே கேக்குறேன். மாமா, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. இன்னைக்கே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்ப போற. உன்னெல்லாம் பாவம் பார்த்தோம், உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு என்னத்தையாவது கிறுக்குத்தனமா பண்ணி வைக்க போறேன். என்ன மாப்பிள்ள, கோயிலா முக்கியம்?
உன் வாழ்க்கை தானே முக்கியம், கிளம்புவோமா? ஆமாமா, நமக்கு கோயிலா முக்கியம்? கனியை பழி வாங்குறது தான் முக்கியம். கிளம்பலாம். அறிவு மாப்பிள. சொல்லுங்க அத்தான். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள். கல்லறைக்கு ஆரம் வாங்கி போடணும். அப்படியே அம்மா கல்லறைக்கு ஆரம் வாங்கி போடணும். பிள்ளைங்க எல்லாம் கோயிலுக்கு முன்ன போட்டும், நம்ம கல்லறைக்கு போய் ஆரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் போலாம். இல்லாதான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. அப்படியா? அப்ப ஆதி நீ வாயா? இல்ல இல்ல இல்ல, ஆதி மாப்பிள்ளைக்கு கோயில்ல அதை விட வேலை இருக்கு. என்ன வேலை அப்படி? ஆமாப்பா, எனக்கு வேலை இருக்கு. நீங்க வேணா மாமாவே கூட்டு போங்களாம். மாப்பிள, நீங்க அப்பா கூடயே போங்க மாமா. நான் அந்த டீலிங்க பேசி முடிச்சிடுறேன். அவர் எங்க வருவாரு எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துடுறேன். உனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும்? என்னது பேசி முடிக்க போற? இல்லப்பா, மாமா ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். அதுக்காக யாரையோ பார்க்கணுமா? தெரியாத இடத்துல காலை போட்டு எங்கேயாவது மாட்டிடக்கூடாதுல்ல. அதான் என்ன கொஞ்சம் விசாரிச்சு சொல்றியான்னு கேட்டாரு. ஆமாமா, மாப்பிள்ளைக்கு அறிவின் பெயர் வச்சிருக்கு, ஆனா மூளையில தான் அறிவு இல்ல. அத்தான். ஏன் மாப்பிள்ள, உள்ளதுதானே சொன்னேன். எனக்கு தெரியாது. எனக்கு கூட நீங்க ஆரம் வாங்க வாரீங்க. என் அம்மா அப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாமா என்ன? வாரேன். அப்புறம் மாமனார் மாமியார் ஆசீர்வாதம் வேண்டாமான்னு கேப்பீங்க. என்ன மாப்பிள்ள பண்றது? மாமா, லொகேஷனே ஆள் எப்படி இருப்பாருன்னு நீங்க அனுப்புங்க, நான் பாத்துடுறேன். அப்புறம்ப்பா, வீட்ல இருந்து கோயிலுக்கெல்லாம் இப்ப யாரும் போக வேண்டாம். என்ன குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பி நிக்கோம்? இல்ல, நான் மாமாவோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்ல நம்ம கிளம்பி போயிடலாம். அதுக்குள்ள நீங்க தாத்தா பாட்டிக்கு ஆரம் போட்டு வாங்கலாம். நாம ஒன்னாவே போலாம் கோயிலுக்கு. அப்படிங்கிறியா? அதுவும் சரிதான். எல்லாரும் போறோம், குடும்பத்தோட ஒன்னா போறது தானே நல்லது. ஆமாப்பா, அதுக்காக தான் சொல்றேன். மாப்பிள்ள, நான் இருக்க, உனக்கு எதுக்கு மாமா பயம்? நீ பயப்படாம போயிட்டு வாங்க. சரியத்தான். இதுக்கு மேலே நான் கத்தி கூப்பாடு போட்டா என்ன விடவா போறீங்க? சரி சரி, புறப்படு. இன்னைக்கு அம்மாக்கும் இருக்கு, அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாமாக்கும் இருக்கு ஆப்பு. என்ன அது இப்பதானே கூப்பிட்டீங்க? இங்க பாரு, அனுவெல்லாம் இப்போதைக்கு கோயிலுக்கு வரமாட்டான். எப்படியும் அவ கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். நீ உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை பாரு. என்னாச்சு திடீர்னு? மாமா இருக்காருலாம், அந்த ஆளை பாக்குறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு. இதுதான் கரெக்டான டைம் கனி. அந்த ஆளை இப்ப விட்டா இனிமே பிடிக்க முடியாது. இல்ல அதே அக்கா நேத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, தேவையில்லாம அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்துல மறுபடியும் பிரச்சனை உருவாக்கி விட்டுறாம. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ ஃபேக் தானே எனக்கு தெரியும். அவங்க உங்க அண்ணனை முழுசா நம்புறதுதான் சொன்னாங்க. அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? உனக்கு தெரியாது கனி, ஓ போட்டோயே வாங்கி சோஷியல் மீடியால போடலான்னு இருக்காரு. இப்படிப்பட்டவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. இந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நான் இது பண்ணிதான் ஆகணும். சில விஷயங்கள் உனக்கு சொன்னா புரியாது கனி. நீ அதை இதை பத்தி யோசிக்காத, நான் அந்த ஆளை போய் பார்த்துட்டு வரேன். ஏன் பார்த்து என்ன பண்ண போறீங்க? பாத்து என்ன, அப்பா முன்னே அவனை கொண்டு நிறுத்துவேன். அம்மா சம்மந்தப்பட்டிருக்காங்களா, மாமா சம்மந்தப்பட்டிருக்காங்களா, பாவம் புண்ணியெல்லாம் பாக்குறது கிடையாது. தப்பு பண்ண எல்லாரும் அப்பா முன்ன நின்னுதான் ஆகணும் இன்னைக்கு. இதுக்கப்புறமாவது சந்தோஷமா இருப்போம்ல எல்லாரும். சரிம்மா, நான் வந்து கால் பண்றேன், வச்சிடுறேன். வீட்லயே அவரை நிப்பாட்ட போறதா சொல்றாரு. வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? பேசாம சஞ்சய் அண்ணா கிட்ட சொல்லி ஆதி அவர் அண்ணா சொல்லி கேக்குறத விட சஞ்சய் அண்ணா சொன்னா ஏதாவது கேட்பாரலாம். தமிழ் அக்கா சொன்னது மாதிரி இதனால மறுபடியும் குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. அட ரிஷி அண்ணா வா. எங்க என் பியார சஜு கல்யாணத்துக்கு வராம போயிருவானோன்னு நினைச்சேன். நான் வராம இருப்பேனா பாட்டிமா? என்ன வரமாட்டியோன்னு நினைச்சேன் தெரியுமா? நான் வராம இருப்பேனா சாரா? என்ன பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சஞ்சய் ப்ரோக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் தீரல போல.